ஆண்டி. யாருமா நீங்க? ஆண்டி அது வந்து நான் யாருன்னா ஏமா தயங்குறீங்க? சொல்லுங்கம்மா. அது வந்து ஆண்டி உங்கள் மகனை தான் ஆண்டி பார்க்க வந்திருக்கேன். என் மகனை பார்க்க வேண்டியிருக்கீங்களா? என்ன விஷயமா பார்க்க வேண்டியிருக்கீங்கம்மா? அது வந்து ஆண்டி நானும் உங்கள் மகனும் விரும்புகிறோம். ஸோ அவரை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனால தான் ஆண்டி நான் வந்திருக்கேன். என்னம்மா சொல்ற? என் மகனை நீங்க விரும்புறீங்களா? ஆமாம் ஆண்டி. ஐயோ, நான் வேற வெளியே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். உள்ளவாமா, உள்ளவா. பையன் உள்ளதான் இருக்காரு. தேங்க்ஸ் ஆண்டி. முத வீட்டுக்கு வந்துருக்க, ஏதாவது சாப்பிட்றியாமா? பரவாயில்ல ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இருமா, பையன் கொஞ்ச நேரத்துல வந்துடுவான், உள்ளதான் இருக்கான். நான் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரி ஆண்டி. இந்தாம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. இதுக்கெல்லாம் எடுக்குமா நன்றி? நான் தாமா உனக்கு நன்றி சொல்லணும். எனக்கு எதுக்கு ஆண்டி நீங்க நன்றி சொல்றீங்க? மா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், பேசலாமா? சொல்லுங்க ஆண்டி, என்ன விஷயம்? மா, நீ உண்மையாலுமே என் பையனை விரும்புறியா? என்ன ஆண்டி இப்படி கேக்குறீங்க? எனக்கு உங்க பையனா உயிர் ஆண்டி. சத்தியமா தான் சொல்றியாமா? சத்தியமா தான் சொல்றேன் ஆண்டி. எந்த ஒரு சூழ்நிலையும் என் பையனை விட்டு போயிட மாட்டல? சத்தியமா போக மாட்டேன் ஆண்டி. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என் மகனை நீ விட்டுட்டு போக மாட்டேற நம்பிக்கையில உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன். என்ன உண்மை ஆண்டி? 3 வருஷத்துக்கு முன்னாடி என் பையனுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. சீரியஸான கண்டிஷன்ல தான் கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணினேன். டாக்டர் அவன் உயிர் பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாருமா. நான் தவம் இருந்து பெற்ற ஒரே ஒரு பையன்மா. இவ்வளவு சீக்கிரமா என்னை விட்டுட்டு போக போறான்னு நான் மனசு உடைஞ்சிட்டேன். ஒரு வழியா கடவுள் புண்ணியத்துல என் பையனுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாருமா. இவ்வளவுதானே ஆண்டி? அதான் டாக்டரே சொல்லிட்டாரு உங்க பையனுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு. ஏன் இன்னும் அதை நினைச்சு கவலைப்படுறீங்க? நான் இன்னும் சொல்லி முடிக்கலமா. டாக்டர் என்னை தனியா கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன விஷயம் சொன்னாரு ஆண்டி? அது அது டாக்டர் என்ன சொன்னாருன்னா, பரவாயில்ல ஆண்டி, தயங்காம சொல்லுங்க. பையன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லம்மா, ஆனா பையன் ஆன்மீ இழந்துட்டாருன்னு டாக்டர் சொல்லிட்டாருமா. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, இந்த ஆக்சிடென்ட்ல என் பையனோட ஆன்மா போச்சுன்னு டாக்டர் சொன்னாரு. ஆனா அது நிரந்தரம் இல்ல, சில வருஷத்துல இந்த பிரச்சனை சரியாயிரும்னு டாக்டரே சொல்லியிருக்காருமா. என் பையனுக்கே தெரியாது அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. எங்க என் பையனுக்கு தெரிஞ்சா அவன் மனசு உடஞ்சிருவான்னு தான் என் மனசுக்குள்ளேயே நான் கூட்டி வச்சிருக்கேன். ஒரு பொம்பளையா? ஆண்மை இல்லாத உன் பையனை ஏன் தலையில கட்ட பாக்குறியா? அப்படிலாம் இல்லம்மா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுமா. எதுக்கு கேட்கணும்? நீங்க 2 பேரும் சேர்ந்து என் வாழ்க்கையை கெடுக்க பாப்பீங்க, நான் வாய மூடிக்கிட்டு இருக்கணுமா? உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நான் நினைக்கலம்மா. நான் போனதுக்கு அப்புறம் என் பையனுக்கு ஒரு துணை வேணும்னு நினைச்சேன். சத்தியமா சொல்றேன், என் பையனுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. இதை என்ன நம்ப சொல்றியா? கண்டிப்பா இது நீயும் உன் பையனையும் சேர்த்து போட்ட சரியாதான் இருக்கும். திட்டம் போட்டு என் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்களா? நீங்களா நல்லா இருப்பீங்களா? இது நிரந்தரமான பிரச்சனை இல்லம்மா, சீக்கிரமா சரியாயிரும். ஓ அப்படியா? சரியாவலனா என் வாழ்க்கை என்னத்துக்கு ஆவறது? காசு இல்லாதவன கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு பிள்ளை கொடுக்க வக்கு இல்லாதவன என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. போல நிறுத்து. இதுக்கு மேல நீ சொல்றது எதையும் என்னால கேட்க முடியாது. ஆண்மை இல்லாத உன் பையன் இருக்குது பல்லு செத்து தொலைஞ்சிருக்கலாம். போடும், நிறுத்துடி. வாழ்க்கை மட்டும் பேசிக்கிட்டு இருக்க, போடா போட்டுன்னு பார்த்தா நீ யாருடி ஏன் பையனை சாவ சொல்றதுக்கு?
இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்று உன்னை என்ன செய்வேனே தெரியாது. போடி வெளிய. ஓ, இதுல உனக்கு கோவம் வேற வருதா? நீ யார் என்ன வெளியே போக சொல்றீங்க? எனக்கு இங்க நிக்க அருவருப்பா இருக்கு. நான் கிளம்புறேன். மா சொல்லியா? ஏமா உன் கண்ணு கலங்கி இருக்கு? அது ஒண்ணும் இல்லப்பா, வீடு சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தேன், கண்ணுல தூசி பட்டுருச்சு. ஏமா போய் சொல்றீங்க? இவ்வளவு நேரம் நீங்களும் அவனை பேசிட்டு இருந்த நான் கேட்டேன். ஏமா அந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, ஒரு குடும்பத்துல ஆம்பளை பிள்ளை பிறந்தா அந்த குடும்பமே சந்தோஷப்படணும். அந்த சந்தோஷத்தை என்னைக்குமே அந்த குடும்பம் தக்க வச்சுக்கிட்டாயா பார்க்கும். அதே மாரி அந்த குடும்பத்துல பிறந்த ஆண் குழந்தை பெருமையா வாழணும்னு தான் நினைப்பான். ஒரு தாயா என் பிள்ளை என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். இந்த உண்மை உனக்கு தெரிய வந்துருந்துச்சுன்னா இந்த சந்தோஷம் உனக்குள்ளே புறைஞ்சிருந்திருக்கும். அதோட பெரிய கொடுமை வேற எதுவுமே இல்லையா. அந்த வழியை உன்னால தாங்க முடியாது இருந்தாயா இந்த விஷயத்த உன்கிட்ட இருந்து நான் மறைச்சேன். அம்மா, சின்ன வயசுல நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் நான் கேட்டு எதையும் இல்லைன்னு சொன்னதில்லை. இப்போ 5 நிமிஷம் முன்னாடி தான் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. அதுவே என்னால் தாங்க முடியல. ஆனால் எப்படிம்மா இந்த விஷயத்தை 3 வருஷமா மனசுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டு உங்களால் வெளியே என்கிட்ட சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்க முடிஞ்சது? என் பிள்ளைடா. அம்மா, இனிமேல் எனக்கு எந்த துணையும் வேணாமா. நீங்கள் மட்டும் போதுங்க. என் கொடுக்குற பாசம் மட்டும் எனக்கு போதுமா. கண்டிப்பாக நான் அந்த வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி பெருமையாக வாழ்ந்து காட்டுவோமா. அம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சின்ன தாயவள் தந்தராசாவே, முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே, சின்ன தாயவள் தந்தராசா. அம்மா, என்னை விட்டு போனது உங்களுக்கு மட்டும்தான். ஆனால் நீங்கள் எங்களை காட்டின அன்பு, எனக்கு நீங்கள் கொடுத்த நம்பிக்கை மட்டும் எப்போதும் என்னை விட்டு போகாது. இன்னைக்கு இந்த சொசைட்டியில் நான் ஒரு நல்ல அந்தஸ்தாக இருக்கேன்னா அது காரணம் தான்மா. ஆல்வேஸ் ஐ லவ் யூ அம்மா.